கரூரில் 40 பேர் உயிரிழந்த நிலையிலும் தற்பொழுது வரை வீட்டை விட்டு விஜய் வெளியே வரவில்லை என்று தெரிய வந்திருக்கிறது. ஒவ்வொருவராக உயிர் பிரிந்த செய்தி அறிந்தும் கூட அவர் நேற்றைய தினம் சென்னை புறப்பட்டார். இந்த நிலையில் நேற்று இரவு செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு கூட அவர் பதிலளிக்காமல் விமான நிலையம் உள்ளே சென்ற அந்த காட்சிகளை தொடர்ந்து பார்த்தோம். இந்த நிலையில் விஜய் எங்கே, எப்போது வெளியே வருவார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ், நேற்றைய தினம் இந்த துயர சம்பவம் 40 பேர் உயிரிழந்தனர். இதற்கெல்லாத்திற்கும் முக்கிய காரணமாக இருப்பது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை காண்பதற்காக சென்ற கூட்ட நெரிசலில்தான் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது விஜய் எங்கே, எப்போது வெளியே வருவார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது உங்களிடம். இந்த கரூரில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த பெருந்துயரம் என்பது நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. அனைத்து மக்களினுடைய மனதை உலுக்கக்கூடிய சம்பவமாக பதிவாகி இருக்கின்றது. இந்த சம்பவத்திற்கு முக்கிய காரணங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த கூட்டம், குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய், அவர் தற்போது வரை வெளியில் வரவில்லை என்பது ஒரு அதிர்ச்சியான செய்தியாக கிடைக்கின்றது. அதாவது நேற்று அவர் திருச்சியை விட்டு தாண்டுவதற்கு முன்னதாகவே 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்து விட்டார்கள். அந்த தகவல் சென்னை விமான நிலையத்திலேயே அவருக்கு தெரிவிக்கப்பட்டு விட்டது. அவரது கட்சியினர், அவரது உதவியாளர்கள் மட்டுமில்லாமல் திருச்சியிலே நின்று கொண்டிருந்த பத்திரிகையாளர்கள் அவரிடம் கேள்வி எழுப்புகிறார்கள். ஒரு 9 அல்லது 10 மணி வாக்கிலே அவர் புறப்பட்டு செல்கிறார். சார், 31 பேர் இறந்துருக்கிறாங்க, உங்களுடைய கருத்து என்ன சார், என்ன சொல்ல வரீங்க சார், ஏதாவது சொல்லிட்டு போங்க சார் அப்படின்னு கத்துறாங்க. ஆனால் அதை எதையுமே கண்டுகொள்ளாமல் தலையை கீழே குனிந்தபடி விஜய் வேகமாக சென்று விமான நிலையத்திற்குள் நுழைந்து கொண்டார். அதன் பிறகு சென்னை வந்த பிறகாவது அவர் சென்னையில ஏதாவது பேசுவார், அது பற்றி ஏதாவது விளக்கம் கொடுப்பார், பேட்டி கொடுப்பார், தன்னுடைய தொண்டர்களுக்கு ஏதேனும் கருத்துக்களை தெரிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் சென்னை வந்த போதும் கூட அவர் எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. தற்போது இந்த பலி எண்ணிக்கை 40ஆக உயர்ந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது வரை 2 ட்வீட்டுகள் மட்டும்தான் போட்டிருக்கிறார். தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் 2 ட்வீட்டுகளை போட்டிருக்கின்றார். தன்னுடைய மனம் மிகுந்த வேதனையில் இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இறந்த ஒவ்வொருவருக்கும் தலா 20 லட்சம் ரூபாய் பணம் கொடுப்பதாக அறிவித்திருக்கிறார். அது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம்தான் என்றாலும், இறந்தவர்கள் தொடர்ந்து துயரத்தில் இருக்கக்கூடிய நிலையில் அவர்களை நேரில் சென்று பார்ப்பதோ அல்லது காயமடைந்தவர்கள் சென்று நேரில் ஆறுதல் சொல்வதோ, தங்களுடைய உறவினர்களை, தங்களுடைய குடும்பத்தாரை இழந்துவிட்டு கண்ணீரிலே துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த குடும்பத்தாரை சென்று சந்திக்காமல், அல்லது இந்த விஷயம் நடந்தது எப்படி என்ற ஒரு விளக்கத்தை கூட அவர் கொடுக்காமல் அப்படியே வீட்டுக்குள் முடங்கி கிடப்பது, இதுதான் ஒரு தலைவருக்கு அழகா? உண்மையிலேயே மக்களின் மீது ஒரு அன்பு, ஒரு மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு இது அழகா என்று பலரும் கேள்வி எழுப்புகிறார்கள். அரசியல் ரீதியாக என்பதை தாண்டி அரசியல் என்பது என்ன? மக்களுக்கான சேவை. மக்களுக்கு சேவை செய்ய வரக்கூடிய ஒரு தலைவன் தன்னுடைய தொண்டர்களுக்கு, பொதுமக்களுக்கு இப்படி ஒரு அதிர்ச்சியான ஒரு பெரிய பேரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது. 40 உயிர்கள், விலை மதிப்பில்லாத அந்த 40 உயிர்கள் பலியாகி இருக்கிறது. 10க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இறந்திருக்கின்றார்கள். 1.5 வயது, 3 வயது, 7 வயது, 10 வயது என்று. அந்த குழந்தையை இழந்த அந்த பெற்றோருடைய மனநிலை எப்படி இருக்கும்? அந்த குடும்பத்தாருடைய நிலை எப்படி இருக்கும்? ஏன் விஜய் வெளியில் வரவில்லை? வெறும் 2 ட்விட்டர் பதிவுகளை போட்டுவிட்டால் போதுமா என்பதுதான் பலரையும் ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய, அதிர்ச்சி அடைய வைக்கக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. ஏன் விஜய் இவ்வாறு நடந்து கொள்கிறார்? இது சரிதானா? ஒருவேளை மீண்டும் அவர் மருத்துவமனைக்கோ அல்லது பாதிக்கப்பட்டவருடைய குடும்பத்தாருடைய வீட்டிற்கோ வந்தால் அங்கும் கூட்டம் கூடிவிடும், அந்த இடத்தில் தேவையில்லாமல் தள்ளுமுள் ஏற்படும் என்று அச்சப்படுகிறாரா என்ற கோணத்திலும் பதில் வைக்கப்படுகிறது. ஆனாலும் இது ஒரு சரியான பதிலாக இருக்குமா? காலத்திற்கும் இவர் இப்படியே இருக்க முடியுமா? முன்பு மக்களுடைய போராட்டங்களுக்கு அவர் வெளியில் வரவில்லை, மக்கள் பிரச்சனைகளுக்காக வெளியில் வரவில்லை என்ற விஷயங்கள் இருந்தது. சனிக்கிழமை மட்டும்தான் பிரச்சாரத்திற்கு வருகிறார் என்ற அவர் மீதான விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. ஆனால் அரசியல் ரீதியாக அதற்கு பதிலையும் அவர் கொடுத்திருந்தார். ஆனால் இவர் அவருடைய பிரச்சார கூட்டத்திற்கு வந்து இழந்திருக்கக்கூடிய தன்னுடைய கட்சி தொண்டர்கள், தன்னை பார்ப்பதற்காக வந்த ரசிகர்கள், அவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள், பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், காயமடைந்திருக்கிறார்கள். இதை பார்ப்பதற்கு கூட அவர் வரவில்லையா என்ற ஒரு கடுமையான ஒரு எதிர்வினையை தற்போது பலரும் தெரிவித்து வருகின்றார்கள். சமூக வலைதளங்களில் விஜய் மீது கடுமையான விமர்சன கணைகள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இதற்கு பதில் சொல்ல வேண்டிய அவர் மௌனத்தை மட்டுமே எப்போதும் போல பதிலாக கொடுத்து கொண்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.